வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ராணின்னு பேசுறேன். உன் கண்ணாடி போடுறதாங்க. ஓகே, இந்த கண்ணாடி அதாவது சின்ன வயசுல நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும் போதெல்லாம் சோடா புட்டி அப்படின்லாம் சொல்லி கேள்வி பண்ணுவாங்க. அசிங்கப்படுவோம் நம்ம கண்ணாடி போட்டு ஏதோ ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி வைக்கப்படுவோம். எனக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் எனக்கு கண்ணாடி கொஞ்சம் 0.25 என்னமோ பவர் இருக்குனாங்க. டாக்டர் கண்ணாடி போடணுன்னாங்க. நான் வந்து அது ஏதோ பெரிய அசிங்கம் அவமானமா நினைச்சு ரொம்ப அழுது ஒழிஞ்சு போட்டேன். நான் முத கண்ணாடி போட்டு என் கிளாஸ்மேட் பார்த்தப்ப அவங்க சிரிச்சது இப்ப கூட எனக்கு மனசுல ஞாபகம் இருக்கு. எம்பராசிங்கா இருக்கும். அதுவும் இப்படி ஒரு கண்ணாடி எங்க அப்பா ரவுண்டா எனக்கு தெரியும் 2 நாள் போட்டேன். அதுக்கப்புறம் போடவே இல்லை. நல்ல வேலை ஹோமியோபதி படிச்சேன். ஹோமியோல கண்ணு பவருக்கு ரொம்ப அழகான மருந்து இருக்கு. அதை குடிச்சு நான் இப்ப பவர் சரி பண்ணிட்டேன். எவ்வளவு தூரத்துல இருக்கிற லெட்டர்னாலும் இப்ப எனக்கு படிக்க தெரிஞ்சிருது. எனக்கு இப்ப ஒரு டவுட் என்னன்னா, இங்க வா, இங்க வந்துரு. உன்னை காமிக்க மாட்டேன் கேமரால. திரும்பி அங்க என்ன இருக்குன்னு படி. இங்க வா. என்ன வயசு அது பாப்பாக்கு? 10 வயசு. திரும்பி அந்த கீழே என்ன பெரிய லெட்டர்ஸ்ல இருக்குல்ல, ஒயிட்ல பெருசா இருக்கிறது படி பார்க்கலாம். என்ன இருக்கு? என்ன இருக்கு? சத்தமா சொல்லு. தெரியவே இல்ல. அனுஜ் டைல்ஸ் மால்ன்றத திருப்பி காமி. அங்க இருக்கிறது என்ன சாமி? அனுஜ் டைல்ஸ் மாலே தெரியல. அவ்வளவு பெரிய எழுத்து. அங்க இருக்கிறது என்ன சாமி தெரியுதா? தெரியல. அது பக்கத்துல இருக்கிற போட்டோ காமிச்சிட்டா. இது என்ன சாமின்னு தெரியுதா கண்ணுக்கு? தெரியலையா? சத்தமா சொல்லு. பாக்கும்போது அந்த கண்ணை சுருக்கிதான் நான் பாப்பேன். இருங்க ஒரு நிமிஷம். இப்ப அந்த பெரிய சாமி இருக்குல்ல, ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு, அது என்ன சாமி சொல்லு பார்க்கலாம். பக்கத்துல சத்தமா சொல்லு. அது என்ன சாமி? தெரியலையா? நேம் தெரியலையா? சாமி உருவமே தெரியலையா? உருவமே தெரியலையா? அங்க என்ன மாதிரி என்ன கலர்ல இருக்குது? ஸ்கின் கலர்ல இருக்கு. அது யாரா இருக்கும்? யூகம் பண்ணு. கையில ஏதோ வச்சிருக்க மாதிரி இருக்கா? அவங்க என்ன வச்சிருக்காங்க? வேல் இல்ல. சரி, ஓகே, வேல். இன்னொரு கையில என்ன வச்சிருக்காங்க? ஒரு கையில வேல், இன்னொரு கையில லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன வச்சிருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன வச்சிருக்காங்க? தெரியலையா? அவங்க தலையில கிரீடம் எதுவும் தெரியுதா? அவளா யோசிக்கிறா. ஓகே, இப்ப கண்ணாடி போடுக்கல. இப்ப வா சொல்லு. என்ன சாமி? வேளாங்கண்ணி மாதா. அவங்க கையில என்ன இருக்கு? யார் இருக்க மாதிரி? ஏதோ குட்டி குட்டி யார் தெரியுது? லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன வச்சிருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன வச்சிருக்காங்க? கண்ணாடி போட்டே தெரியலையா? குழந்தை, ஏதோ குழந்தை மாதிரி தெரியுதுல. அவங்க வேளாங்கண்ணி மாதா. அது கையில இருக்கிறது ஏசு சாமி. சரி, இங்க இருக்கிறது வந்துட்டு வெங்கடாஜலபதி. பெருமாள். இப்ப கீழே இருக்க லெட்டர் சொல்லு பார்க்கலாம். ஒயிட் கலர்ல இருக்குல்ல? ஒயிட் கலர்ல இருக்குல்ல, என்ன லெட்டர் படி. சும்மா ஏபிசிடி மாதிரி சொல்லு. என்னென்ன எழுத்து இருக்குன்னு தெரியல. கண்ணாடி போட்டோ அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தென்காசி. அனுஜ் தெரியல. ஐயோ, எவ்வளவு அழகா தெரியுது. உனக்கு தெரியல. ஆக்சுவலி நீங்க எல்லாம் வந்து இப்போ உங்க பொண்ணுக்கு கண்ணாடி ரொம்ப பவர் கூடிட்டே போகுதுன்னு கண்ணாடிக்காரங்க தான் வந்திருக்காங்க. இந்த ஏப்ரல் மே லீவ் வருது. இந்த ஏப்ரல் மே லீவ் ஃபுல்லா போன் டிவி கொடுத்து எல்லா குழந்தைங்களோட கண்ணும் நொல்லையாக்கிட்டு, குழந்தைங்களுக்கு அந்த இருட்டு, இப்ப இந்த ரூம்ல லைட் எரியுது, இந்த ரூம்ல லைட் ஆஃப் பண்ணிட்டா இந்த இருட்டுல ஒரு பவர் இருக்கும்ல, நம்ம கண்ணு இருட்டுல கூட கண்ணு நம்மளுக்கு வந்து தெரியும் லைட்டா. அந்த கண் பார்வை 0. 100ல 95 குழந்தைங்களுக்கு நைட் பிளைண்ட்னஸ் இருக்கு. ஆனா நம்மளுக்கே தெரியல. நைட் பிளைண்ட்னஸ் தான் மாலை கண்ணு கவுண்டமணி மாதிரி 6 மணிக்கு மேல இப்படி தரவிட்டே தகப்பான்னு போறது இல்ல. இருட்டுல 0 விஷன். 100ல 95 குழந்தைங்களுக்கு போன் டிவி ரொம்ப யூஸ் பண்றதுனால இது வந்து மாலை கண்ணா நமக்கு தெரிய வருது. இப்ப நான் ஹோமியோபதியில மாலை கண்ணுக்கே மருந்து இருக்கு. இப்ப கீழே நான் ஆட் பண்ணி விடுறேன் இந்த வீடியோ கீழே. மாலை கண் நைட் பிளைண்ட்னஸ்க்கு ஹோமியோல மருந்து இருக்கு. ரொம்ப சூப்பரான மருந்து நைட் பிளைண்ட்னஸ்க்குனே. அது வந்து சாயந்தரத்துல கண்ணு தெரியல. அதாவது எப்படின்னா, இவர் கவுண்டமணி சார் மாதிரி நான் 6 மணிக்கே சுத்தமா கண்ணு தெரியலன்றது மாலை கண் தெரிய வரவங்களை விட இருட்டுல விஷயம் தெரியல. அதாவது இப்ப நான் இந்த ரூம்ல லைட் ஆஃப் பண்ணிச்சு, இந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னே தெரியல. இப்ப இந்த கதவை திறந்து நம்ம வந்து இப்ப இந்த அங்கிருந்து வந்து இங்க சுவிட்ச் போடணும்னா அங்கிருந்து அடுத்த அடிக்கு இங்க முன்னாடி இருக்கிற டேபிள் சேரே தெரியாம அப்படி இருக்கு. நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும் எப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்வை தெரியாது. ஆனா நம்மளுக்கு வந்து கரண்ட் ஆஃப் ஆன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பூனை, புலி, நாய்க்கெல்லாம் இருக்க மாதிரி நம்ம கண்ணுல நைட் விஷன் ஒன்று டெவலப் ஆகல.
உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது. இருட்டிலேயே நம்மளால பார்க்க முடியும், ஓரளவுக்கு பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் ஆனா அது அடாப்ட் ஆயிட்டோம்னா. இந்த பிள்ளைகளுக்கு ஜீரோவா தெரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே தெரியல. கை இப்படி தேய்ச்சிட்டு அவங்களால யூகிக்க கூட முடியல. நீங்க பகல்ல உங்க பொண்ணு கண்ணாடி கலட்டினா என்ன நிலைமைன்னு 10 வயசுல பாத்தீங்க. உங்க பொண்ணோட 20 வயசுல இதுல போன் டிவி எது கொடுத்தீங்க? போன் எது கொடுக்குறீங்க? வீட்டுல எல்லார்கிட்டயும் போன் இல்ல, அவளுக்குன்னு தனியா போன் இல்ல, எல்லார்கிட்டயும் போன் இருக்கு. நான் தர மாட்டேன். ஆனா மத்தவங்க கிட்ட அவங்க வந்து அவங்க இல்லாத டைம்ல போன் எடுத்துட்டு போயிடுறது. போன் எடுத்துட்டு போய் பாத்துட்டு எங்கடா குடுக்கலன்னா கோவம். நீ போன் பார்க்காத, டிவியை கொஞ்சம் தூரத்துல உட்காந்து பாருன்னா அதையும் கேட்க மாட்டேங்குது. டிவி பார்க்கலாம்ல, அதை பார்க்க மாட்டேங்குது. ஏன்னா படிச்சுட்டே நம்ம இஷ்டத்துக்கு டிவி பார்க்க முடியாது. டிவின்னா உட்காந்துட்டு தான் பார்க்கணும். போன்னா படுத்துட்டே இருக்காது. ரீல்ஸ் ஷார்ட்ஸ் தான். அந்த ஃபுல் வீடியோ வச்சு பாக்குற பழக்கமே இல்ல. வெறும் இப்ப இருக்கிற பிள்ளைகளால 90 நிமிஷத்துக்கு மேல ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியாது. நீங்க வீட்டுல உட்காந்தா கூட இப்ப வந்துட்டு ஒரு வீட்டுல உட்காந்து ஒரு படம் பார்க்கணும், 2.5 மணி நேரம் ஒரு படத்துக்கு போனா எந்த பிள்ளைல உட்காந்து போர் அடிக்குது வாங்க கிளம்பலாம்னு ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இன்னொன்னு, முதல் தடவை ஒரு கேள்வி கேட்டு 2வது தடவை அம்மாவே ஒரு கேள்வி கேட்டா சமக்கும் வருது இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு. நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சொல்லுங்க, உங்க பாப்பா என்ன பண்ணுது? ஸ்கூல்ல போய் கேட்டீங்கன்னா இந்த பொண்ணுமா தங்கமான பொண்ணு மிஸ் சொல்லுவாங்க. நம்ப மாட்டாங்களே, சேட்டை பண்ணுன்னு நம்ப மாட்டாங்க. அப்படியே தலையை போட்டு அப்படியே பிச்சு இப்படி முடிய ஃபுல்லா எடுத்துருது முன்னாடி. அவ்வளவு கோவம், அவ்வளவு கோவம். முதல் தடவை அவங்க அம்மா ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொன்னேன், பண்ணிட்டேம்மான்னு சொல்றாங்க. 2வது தடவை ஹோம்ஒர்க் பண்ணுங்கன்னா நான் இப்பதானே பண்ணிட்டேன்னு சொன்னேன், ஏன் திரும்பி பேசுறேன். 2வது தடவை பேசல, ஏன் திரும்பி பேசுறேன்னு கேக்குறாங்க. ஆனா அந்த காலத்துல எங்க ஆயாலாம் ஒரே விஷயத்த 5000 தடவை சொல்லுவாங்க. எங்க மாமியார்லாம் 5 லட்சம் தடவை சொல்லுவாங்க. நம்ம கம்முனு கேட்கல. நம்ம தான் அமைதியா பொறுமை, அந்த பொறுமையே இல்ல பொறுமையே இல்ல, சுத்தமா இருக்கு இல்ல மேம். ஹோமியோல ஷார்ட் சைட்டுக்கு மருந்து இருக்கு, லாங் சைட்டுக்கு மருந்து இருக்கு. கண்ணு பவர் நம்ம பார்த்த உடனே ரெகுலரா ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்தா அந்த ஐ பவர் வந்து சரி பண்ண முடியும். எனக்கு அப்ப தெரியல, இப்பதான் உங்களை ஃபாலோ பண்ண இன்ஸ்டாகிராம்ல. அதுக்கப்புறம் தான் சரி போகும். இந்த போன் பாக்குற ஒரு குழந்தை வந்து போன் பார்த்து இப்ப போன் நம்மளா பாக்குறது இல்லைன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இல்ல இங்க போயே ஆகணும், எவ்வளவு இதா இருந்தாலும் நம்ம இங்க போயிட்டு தான் வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து இப்ப அவளோட கண் பார்வை ஹோமியோபதியில வந்து ஷார்ட் சைட் அதுக்கு மருந்து இருக்கு, லாங் சைட் அதுக்கு மருந்து இருக்கு, நைட் பிளைண்ட்னஸ் மாலை கண் அதுக்கு மருந்து இருக்கு, டிப்ளோபியா டபுள் விஷன் அதுக்கு மருந்து இருக்கு. கரெக்டா குவாலிஃபைட் டாக்டர் போய் பாத்தீங்கன்னா அதுக்கு மருந்து வந்து அவங்க சொல்லி உங்க குழந்தைய கொடுத்து அதை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. இப்ப என்ன காரணத்தினாலன்றத பாக்கணும். இப்போ எப்படி சொல்றது, ஒவ்வொரு நோய்கள்னால இப்ப மயாஸ்தனியா கிரேவிஸ்னால கூட டபுள் விஷன் வரும். மூளை சம்பந்தமான நோய்களா எதனால டபுள் விஷன் வருதுன்ற காஸ் கண்டுபிடிக்கணும், அதை நாங்க கண்டுபிடிப்போம். ஆனா மெயின்டைனிங் காஸ், இப்போ உங்க பொண்ணு கண்ணாடி போடுறா, என்னனால இப்போ உங்க குழந்தைக்கு நைட் பிளைண்ட்னஸ் வரலாம்? விட்டமின் ஏ டெஃபிஷியன்சில மாலைக்கண் வரலாம். அந்த காலத்துல கேரட், பப்பாளி, முருங்கைக்கீரை, சிம்பிள் இல்ல ஏதோ ஒரு கீரை, இந்த 3 கொடுத்தா விட்டமின் ஏ நிறைய இருக்கு, மாலைக்கண் வராதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் எஜுகேட் பண்ணுவோம். என்னன்னா நம்ம வந்து கேரட் சாப்பிடு கண்ணுக்கு நல்லது, பப்பாளி பழம் சாப்பிடு கண்ணுக்கு நல்லது, கேரட் கட் பண்ணா அது கண்ணோட கருவிழி மாதிரி இருக்கு, சோ அது வந்து கண்ணுக்கு நல்லது, இப்படிதான் சொல்லி நம்ம ஆயாலாம் நம்மளுக்கு சாப்பிட வைப்பாங்க. கீரை சாப்பிடுங்க கண்ணுக்கு நல்லதுன்னு. ஆனா எந்த பிள்ளையாவது இப்ப மென்னு அதெல்லாம் சாப்பிட்றாங்களா? பாக்கெட்ல உள்ள ஏதோ ஒரு தின்பண்டத்தை கடையில வாங்கி கொடுத்து வயிற்று ரொப்பிட்டு போறாங்க. இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போதாவது லஞ்ச் பிரேக்னு ஒண்ணு இருக்கும், ஒன்று சாப்பாடு கட்டி கொடுப்போம், அது எப்படியோ ஸ்கூல்ல டீச்சர் தருவாங்க, சாப்பிட்டு வருவாங்க. இந்த 2 மாச லீவ்ல எல்லா பிள்ளைகளும் இந்த சூப்பர் மார்க்கெட்லயும் அப்புறம் எல்லா பிள்ளைகளும் சாயந்தரம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலயும் இந்த ஹோட்டல்லையுமே சாப்பிட்டு இந்த 2 மாசம் எல்லா பிள்ளைகளும் பேரண்ட்ஸ் கதற விட்டுருவாங்க. இப்ப 2 நாள் ஸ்கூலுக்கே வீட்டுல ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. 2 மாசம் லீவ்னா சுத்தர சாப்பிடாது. சரி, ஓகே. இப்ப வந்துட்டு இந்த வீடியோ வந்து முழுக்க உங்க குழந்தைங்களுக்கு கண் பவர் வந்தா ஹோமியோபதி மருந்து கொடுக்கலான்ற விழிப்புணர்வு வீடியோ தாண்டி நல்லா இருக்க கண்ணை போனை காமிச்சு நொல்லக்கண்ணா மாத்தாதீங்கன்ற விழிப்புணர்வு வீடியோ தான். நீங்க அந்த கண்ணை மட்டும் நொல்லக்கண்ணா மாத்தல, நல்ல மூளையை கூட நொல்ல மூளையா மாத்துறீங்க. பொறுமை இருக்க மாட்டேங்குது, காத்திருக்க மாட்டேங்க, அம்மா எதிர்த்து பேசுதுங்க, ஒரே பிரச்சனை பண்ணுதுங்க. கோவம் வந்தா தலைமுடி பார்க்க பொம்மை மாதிரி இருக்கா, கோவம் வந்தா தலைமுடிய பிச்சு எடுத்து தலையில அடிச்சுட்டு அழுகணும். 10 வயசு தலையில அடிச்சுட்டு அழுகிற பிள்ளைய 20 வயசு கல்யாணம் பண்ண போற பையன் நிலைமை நினைச்சா பரிதாபமா இருக்கு. 4 வயசுல செவத்துல முட்டிட்டு வருவா மேம்.
செவத்துல போய் டம்மு டம்முன்னு இடிச்சுக்கிறோம் தலைய. கோவம் அவ்வளவு கோவம். இந்த போனால படிப்புமே ரொம்ப லோ ஆயிடுச்சு. நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை இப்ப படிக்கிறது இல்லையா? அந்த 80 90 வாங்கும் மார்க் இப்ப 50 40 100 இந்த மிட்டம்ல படிக்கிறது இல்ல. அதான் போன வச்சுட்டு எங்க வீட்டுல பிள்ளைகளை பாத்தீங்கன்னா வெளியே ஓடி ஆடி விளையாடும், ரோட்ல இருந்து கத்துவாங்க டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கன்னு. இப்பெல்லாம் வந்து ஏதாவது பெட்ரூம்ல சோஃபா ஓரத்துல இல்ல மூலையில மூத்திரச்சந்தில உட்காந்து போன் வச்சுட்டு இருக்குதுங்க. மாடி மொட்டை மாடி மரத்தடி வெளியவே போறது. முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளுக்கு நார்மல் சன்லைட்ல படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க, எப்பயுமே எல்இடி லைட்ல உட்கார வைக்கிறீங்க. இப்ப இந்த லீவ் நாள் இருக்குன்னா சிறுவர்மணி சிறுவர்மலர் வாரமலர் கதிர் ஏதோ ஒரு புக்கை கொடுத்து மரத்துக்கடியில வீட்டுக்கு வெளியே இருக்க மரத்தடியில மாடி படிக்கட்டுல மாடி வெளிச்சத்துல நார்மல் சூரிய ஒளியில புத்தகங்கள் படிக்க வைங்க. 6 மணிக்கு அப்புறம் வீட்டுல லைட் போட்டு படிக்க வைங்க. நார்மல் லைட்டுக்கு அனுப்புங்க குழந்தைங்கள. நார்மலா வெளியே இடத்துல நார்மல் வெளிச்சத்தை பார்க்க, எப்பயுமே அந்த நார்மல் லைட்டே பார்க்காம எப்பயுமே எல்இடி லைட்லயே குழந்தைங்களை வச்சிருக்கிறது பேர் ஆபத்து. புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாமே தயவு செஞ்சு மாத்திருந்தா. லவ் யூ ஆல். நன்றி.